நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ நம்ம சேனல் அப்படின்றது வந்து 75,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் நன்றி. ஸோ 100K அப்படின்றது வந்து நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு செனத்தவலையை போட்டு நம்ம இன்றைக்கி அடிக்க போகிறோம். நம்ம தளபதி விஜய் பற்றி வந்து எதிராக பேசினாலே நம்ம போட்டு அடிப்போம். இல்லை தளபதிக்கு எதிராகவே வந்து நிற்க போகிறோன்னு ஒரு செனத்தவலை வந்து பேசியிருக்கு. அதை போட்டு நீங்கள் பொழக்கிற பொலையில் வந்து நாம் திமுக கட்சி, அதாவது NTK அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது இல்லைங்களா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்சியோட பேர் என்னன்னா நாம் திமுக கட்சி, அதான் NTK. அதாவது அது திமுகவோட பி டீமா மாதிரி வந்து பல மாசம் ஆகி போச்சு. நம்ம விஜய் அண்ணா வந்து எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்பயே வந்து சைமன் அண்ட் சைமன் கோ, இந்த சொம்பு தூக்கிகள் எல்லாம் சேர்ந்து வந்து திமுக சொம்படிக்கிறது வந்து 24 மணி நேரம் வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு கேடுகட்ட கேரக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டர் பார்த்தாலே நான் வந்து அந்த சாட்டை துரைமுருகனோட போட்டோ பார்க்குறேன். இந்த போட்டோ பார்த்தோன்னே எவ்வளோ பேருக்கு வந்து சிரிப்பு வருதுன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் இவர் வந்து தளபதி விஜய் பற்றி அப்பப்போ பேசுறது, அதுக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் போட்டு இவரை பொழக்கிறது, இது வந்து ஒரு வாடிக்கையே வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. அது கேட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாம் குபின்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காரு இந்த ஆள் அப்படின்னா வந்து 2026 எலெக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த 2026 எலெக்ஷனில் வந்து விஜய் வந்து எந்த தொகுதியில் நிற்பாரோ அவருக்கு எதிர்த்து நான் நிற்பேன். அதாவது விஜய் வந்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் சரிதாங்க, அந்த தொகுதியில் வந்து விஜய்க்கு எதிராக நான் நின்று கிழிச்சிருவேன் அப்படின்னு வந்து ஒரு பேசிட்டு இருக்காரு. விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் ஏற்று நிற்பேன். யோ, உங்களை பார்த்தா காமெடியாக இருந்துட்டு இருக்கியா? 13 வருஷம் வந்து மக்களே உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்கய்யா. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆகுது. டெபாசிட் கூட வாங்கலையா நீங்கள்? நிறைய தொகுதியில் டெபாசிட் கூட வாங்கலையா? அது மட்டும் கிடையாது, நோட்டாவுக்கு கீழே வந்து போயிருக்கீங்க. 13 வருஷம் வந்து மக்கள் வந்து, அதாவது தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளாவும் மதிக்கலை, ஒரு டாஷாவும் மதிக்கலை. நீங்களும் ஒரு ஆளும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது அப்படின்ட்டு வந்து உங்களை போட்டு போலன்னு வந்து தோல்வியாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீ விஜய்க்கு எதிராக நீனு வந்து இதை கேட்கறதுக்கே எவ்வளோ ஒரு காமெடியாக நகைச்சுவாக இருந்துட்டு இருக்கேன். 13 வருஷமாக வந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்க வக்கு இல்லை உங்களுக்கு. உங்கள் கட்சியில் இல்லாமல் ஒருத்தவங்க கூட வந்து ஒரு தொகுதியில் 13 வருஷமாக எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஆனால் ஒரு தொகுதியில் ஜெயிக்க வக்கு இல்லாத நீங்கள் வந்து எங்கள் விஜய் அண்ணனுக்கு எதிராக நிற்க போறியாயோ? அந்த தொகுதியில் நோட்டா இருக்குது பற்றிய நோட்டா, அந்த நோட்டாவோட கீழே தான் நீலாம் இருக்க போகிற. ஆல்ரெடி நீ உங்கள் கட்சி அந்த நிலைமையில தான் இருக்குது. இல்லை தளபதி அரசியல் வந்தோடனே கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு வந்து இப்போ டோட்டலாக வந்து போயிடுச்சு. உங்கள் அண்ணன் இருக்காரு, உங்கள் நொன்ன சீமான், அதாவது விஜயலட்சுமிகிட்ட சாரி கேட்டாங்க பார்த்தீங்களா, உங்கள் நொன்ன விஜயலட்சுமி, மன்னிச்சிரு விஜயலட்சுமின்னு வந்து சாரி கேட்டார் பார்த்தீங்களா உங்கள் நொன்ன. அவர் இன்னும் எலெக்ஷன்ஸ்லேயே வந்து ஜெயிக்கவே கிடையாது. 13 வருஷம் அவரும் நின்றுட்டு தான் இருக்காரு, தோத்துட்டு தான் இருக்காரு. நீ யாரையும் அல்லுஸ் இல்லையோ காமெடி பீஸ, நீ எல்லாம் நின்று வந்து எங்கள் அண்ணன் வந்து ஜெயிக்க போறியா என்ன? திமுகவுக்கு சொம்படிச்சோமா? அதை மட்டும் ஒரு வேலையை வச்சுட்டு தேவையில்லாமல் பேசிட்டு வாங்கி கேட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு எதுக்கு அது கேவலமான பழப்புன்னு தெரியல. ஐயோ, தளபதி பேசுறதுக்கு எனக்கு சிரிப்பாக வருது, காமெடியாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த தும்பிகள் இருக்கே, தும்பிகள் அது கமெண்ட் செக்ஷனில் வந்து கதரும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக வந்து கதறிட்டு இருக்கோம், தற்கூரி அப்படின்ட்டு. அப்போ உங்களா தற்கூரி பசங்களா? உங்களை ஃபுல்லாகவே வந்து தற்கூரி ஆகிட்டு உங்கள் நொன்னனும் உங்கள் கட்சிக்காரெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்னடா தமிழ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கத்திட்டு இருக்கீங்க. அவனுங்க காரு பங்களா வீடு வாசல் அவனுக்கு செட்டில் ஆகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.